இந்த வீடியோவில் பென்சீனுடைய பாயிண்ட் குரூப் அதாவது D6H எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த பாயிண்ட் குரூப்பை பற்றி பார்த்துடலாம். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது இந்த பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டம்ஸும் ஒரே பிளேனில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டம்ஸும் இப்படி இருக்குது, ஒரே பிளேனில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் எது வழியாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ ஹையஸ்ட் ஃபோல்டு ஆக்சிஸ் எது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் ஃபோல்டு ஆக்சிஸ், இந்த பென்சீனுடைய மிடில் பாஸ் ஆகி போகுது இல்லையா, இதுதான் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன C6. சரி, அப்போ C6 இருக்குன்னா C6(1), அதுக்கப்புறமா இந்த C6(2), அதுக்கப்புறமா இந்த C6(3), அதுக்கப்புறமா C6(4), C6(5), C6(6). ஸோ இத்தனை ரொட்டேஷன் இதில் உண்டு. இப்போ இந்த C6(2)ன்னு போடுறோம் இல்லையா, அப்போ C6(2)ன்னு போட்டால் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த C3 இருக்கும். அதாவது C3 நமக்கு அதில் வந்துடும். அப்போ C3 எப்படி இருக்கும், இதிலே தான் இருக்கும். சரிங்களா, C6 போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதிலே தான் என்ன இருக்கும், C3 வரும். பாருங்கள் இப்போ C3. அப்போ C3யில் ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? அப்போ C3னா என்ன, 120 டிகிரி ரொட்டேஷன் நடக்கணும். C3னா என்ன, 120 டிகிரி ரொட்டேஷன் நடக்கணும். பாருங்கள், அப்போ 120, ஏதாவது ஒரு ஆட்டமை நீங்கள், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை நீங்கள் விஷுவல் பண்ணிவிடுங்க. அதில் வந்து எவ்வளோ தூரம் ரொட்டேஷன் ஆகுது. அப்போ 120 டிகிரி கரெக்டாக நினச்சியும் அது ரொட்டேஷன் ஆகும். அப்போ இது வந்துட்டு என்ன, C3. இப்போ அதே போல் நமக்கு வந்து C2வும் உண்டு. எத்தனை உண்டு நமக்கு, C2 உண்டு. அப்போ C2வும் நமக்கு அதில் தான். அப்போ C2னா என்ன ஆகணும், 180 டிகிரி ரொட்டேஷன் ஆகணும். C2னா 180 டிகிரி. சரிங்களா, இப்போ பாருங்கள், அப்போ இந்த C2 ரொட்டேஷன் எப்படி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அப்போ 180 டிகிரி. சரிங்களா, அப்போ அதில் இந்த C2 அதாவது பிரின்சிபல், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா, அதில் வந்து C2 நமக்கு அதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் C2. சரிங்களா, அதுக்கப்புறமா செகண்டரி C2 ஆக்சிஸ், இதில் பார்த்தீங்கன்னா 6 C2 நமக்கு இருக்கும். இந்த ஒவ்வொரு C2வாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், 1 2 3 4 5 6 C2 இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அதாவது செகண்டரி C2 ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே என்ன, இந்த செகண்டரி C2 ரொட்டேஷன். சரி, இப்போ நமக்கு இதில் C2 நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக இந்த செகண்டரி C2 இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள், செகண்டரி C2 இப்போ எது வழியாக பாஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த கார்பன். இப்போ இது வந்து இந்த இப்போ பாஸ் ஆகுதுல இந்த C2 வந்துட்டு இந்த 1 and 4 வச்சுக்கிடுங்க, 1 and 4 கார்பன். அடுத்தபடியாக பாருங்கள் இந்த 2 and 5 கார்பன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 and 6 கார்பன். இது வழியாக இதில் பாஸ் ஆகுது. சரி, இப்போ இதுலேயும் இன்னொரு C2 நமக்கு இதில் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்து ஒரு C2. சரிங்களா, இந்த கார்பன் கார்பன் பாண்டு வழியாக ஒரு C2, அடுத்தது அடுத்த கார்பன் கார்பன் பாண்டு வழியாக ஒரு C2, அடுத்தபடியாக அடுத்த ஒரு C2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை C2 இருக்குது, 6 C2 நமக்கு இதில் வந்துடுது. இப்போ இதில் வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் C6 இருந்தது இல்லையா, அப்போ அந்த C6னா மீனிங் என்ன, அங்கே வந்துட்டு 6 C2 கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ரொட்டேஷன் பார்த்துட்டோம் இல்லையா, ரொட்டேஷன் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்வர்சன் சென்டர். சரி, அப்போ இன்வர்சன் சென்டர் பாருங்கள், எல்லாமே என்ன செய்யும், அது வழியாக பாஸ் ஆகும். எல்லா ஆட்டம்ஸும் அது வழியாக உங்களுக்கு என்ன செய்யும், அந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகி போகும். அப்போ ஒன்றாவது ஹைட்ரஜன் அது வழியாக பாஸ் ஆகி அங்கே 4th ஹைட்ரஜன் வழியாக அங்கே நிச்சயம் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, அதாவது இன்வர்சன் அந்த பாயிண்ட் வழியாக எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாஸ் ஆகி போகுது. சரி, இப்போ இன்வர்சன் சென்டர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த S3 ரொட்டேஷன். அப்போ S3 ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன, அப்போ S3 அங்கே என்ன இருக்கணும், ஒரு ரொட்டேஷன், அதுக்கப்புறமா அங்கே வந்து ரெஃப்ளெக்ஷன் இருக்கணும். சரிங்களா, பாருங்கள், அப்போ அதில் S3, சரிங்களா, S3 ரொட்டேஷன், அதே போல் S6ம் உண்டு. அப்போ இதில்
அப்போ S3ங்கிறது என்ன அந்த ரொட்டேஷன் இல்லையா. அப்போ இந்த 120 டிகிரி ரொட்டேஷன். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், ஒரு ரெஃப்ளெக்ஷன் போடுறோம். போட்டால் நமக்கு என்ன வரும், த ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த S3 ரொட்டேஷன் பண்ணுறோம். சரிங்களா, பாருங்கள் S3 ரொட்டேஷன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம ரெஃப்ளெக்ஷன் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வந்துடும், நமக்கு அந்த ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் நமக்கு அதில் வந்துடும். சரிங்களா. அப்போ S3 இருக்குது. அப்போ S3 ரொட்டேஷன் பண்ணிட்டோம், அதுக்கு ரெஃப்ளெக்ஷன் பண்ணோம். த சேம் நமக்கு வந்துருச்சா. ஓகே. இப்போ அதே போல் இப்போ S3 இருந்தது. இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா S6 இருக்கும். நம்ம ஏற்கனவே C3 C6 பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த S6. அப்போ S6னா என்ன ரொட்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்கும். அப்போ பாருங்கள் அதே போல் அப்போ இதில் S6 அப்படிங்கிறது என்ன, 60 டிகிரி ரொட்டேஷன். S6 அப்படிங்கிறது என்ன, 60 டிகிரி ரொட்டேஷன். அப்போ ஒரு 60 டிகிரி ரொட்டேஷன், அதுக்கப்புறமா ஒரு ரெஃப்ளெக்ஷன் நமக்கு வரும். நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு அந்த ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் நமக்கு அதில் கிடச்சிரும். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா S6ம் இதில் இருக்குது, S6 ரொட்டேஷனும் இதில் நமக்கு இருக்குது. அதாவது இம்ப்ராப்பர் ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த S6. சரி, அப்போ S6 நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தபடியாக இந்த சிக்மா ஹெச். சிக்மா ஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலரில் இருக்கணும். இதான் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இல்லையா. அப்போ அந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிறது யார், இந்த சிக்மா ஹெச். இப்போ C6 நமக்கு இருக்குது, அதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது இந்த சிக்மா ஹெச். சரிங்களா. அப்போ சிக்மா ஹெச் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த சிக்மா டி நம்ம பார்க்கணும். சிக்மா டி அப்படிங்கிறது 2 C2க்கு மிடில் பாஸ் ஆகக்கூடியது. இப்போ நம்ம வந்து சிக்மா டி நம்ம போட்டோம். இப்போ நாம் அடுத்ததாக இந்த C2வை நம்ம போடலாம். சரிங்களா. C2 போடும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். அப்போ ஒரு C2 பாஸ் ஆகுது, அடுத்து ஒரு C2. அப்போ இந்த 2 C2க்கு மிடில் இந்த C2 நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த C2 நான் எடுக்கிறேன். சரிங்களா. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 C2க்கு மிடில் பாஸ் ஆகக்கூடியது பாருங்கள். இப்போ இந்த சிக்மா டியை விட இந்த சிக்மா டி இது வேண்டாம், இந்த சிக்மா டி. ஓகே, இந்த சிக்மா டி கரெக்டாக இருக்குது. அப்போ 2 C2க்கு மிடில் பாஸ் ஆகக்கூடிய அந்த பிளேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 C2க்கு மிடில் பாஸ் ஆகுதா. அப்போ இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா டி. சரிங்களா, ரெஃப்ளெக்ஷன், சிக்மா டி ரெஃப்ளெக்ஷன். இப்போ அடுத்தது அதே போல் இன்னொரு C2 நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு C2 அடுத்து ஒரு C2. நம்ம 6 C2 இருந்தது இல்லையா. அப்போ 6 C2னா அப்போ அங்கே கண்டிப்பாக எத்தனை இருக்கும், 2 C2க்கு இடையில ஒரு பிளேனு. அப்போ 6 C2 இருந்துச்சுன்னா 3 சிக்மா டி நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு சிக்மா டி, அடுத்து ஒரு சிக்மா டி கிடைச்சான்னு பாருங்கள். எல்லாமே இந்த 2 C2வை கிராஸ் பண்ணி போகும். எல்லாமே என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா 2 C2வை நமக்கு கிராஸ் பண்ணி போகும். சரிங்களா. ஓகே. அப்போ இது வந்து சிக்மா டி நம்ம பார்த்தாச்சு. சிக்மா டி 2 C2க்கு மிடில் போகக்கூடிய பிளேன் வந்துட்டு இந்த சிக்மா டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ அடுத்தபடியாக இதில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த சிக்மா வி ரெஃப்ளெக்ஷன். சரிங்களா, சிக்மா வி ரெஃப்ளெக்ஷன் பாருங்கள், சிக்மா வி ரெஃப்ளெக்ஷன். இப்போ அடுத்து ஒரு சிக்மா வி ரெஃப்ளெக்ஷன். நம்ம C2 நம்ம வந்து கிராஸ் பண்ணணும், அதே போல் இங்கே ரெஃப்ளெக்ஷன். அப்போ 2 ஈக்குவல் ஹாஃப் இருக்காங்கிறத பாருங்கள். ஒரு இதில் நம்ம கிராஸ் பண்ணும்போது 2 ஈக்குவல் ஹாஃப் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து ஒன்று பார்த்தீங்களா. அப்போ 3 சிக்மா வி ரெஃப்ளெக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படியே நமக்கு என்ன ஆகும், இந்த பக்கம் உள்ளது அப்படியே இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள். ரெஃப்ளெக்ட் ஆகுதா. ஸோ இந்த ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைடு உள்ளது அப்படியே ரைட் சைடு நமக்கு என்ன செய்யும், ரெஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன, ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அப்போ அதே போல் நம்ம சிக்மா டியும் பார்த்தோம் இல்லையா. அப்போ சிக்மா டியும் அதே போல் பாருங்கள் ரெஃப்ளெக்ஷன். சிக்மா டி அப்படியே அந்த ரைட் சைடு உள்ளது அப்படியே லெஃப்ட் சைடு ரெஃப்ளெக்ஷன். ஓகே. அடுத்தது இந்த S6 பார்த்தோம், சிக்மா ஹெச் நம்ம பார்த்தோம் இல்லையா. சிக்மா ஹெச் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்படியே பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது பார்த்தோமா. அடுத்தது இந்த S6 ரொட்டேஷன் இல்லையா, அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அது அந்த S6 இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே இந்த ரெஃப்ளெக்ஷன் ரொட்டேஷன்
ஃபாலோட் பை ரெஃப்ளெக்ஷன். அடுத்து S3 நமக்கு அதில் உண்டு. அடுத்தபடியாக இந்த C2 இல்லை C2 நமக்கு அதில் உண்டு. அடுத்தது மொத்தம் 6 C2 இல்லையா, 6 C2 நம்ம போட்டாச்சு. அடுத்தபடியாக C3 ரொட்டேஷன் அந்த S6லே தான் இருக்கும். அடுத்தபடியாக இந்த C6 நம்ம இதில் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு பென்சீனில் உள்ள சிமெட்ரி எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அதே போல் இன்வர்ஷன் அதுவும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ எல்லா சிமெட்ரி எலிமெண்ட்ஸும் நம்ம இந்த பென்சீனுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ இதனால் நமக்கு அப்போ D6H, அப்போ நம்ம இந்த D6ன்னு போடுறோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து 6, ஹரிசாண்டல் பிளேன் இருக்குது, அதனால் நம்ம ஹெச்ன்னு அதில் நம்ம போடுவோம். சரிங்களா? இதுதான் இந்த பென்சீனுடைய பாயிண்ட் குரூப். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த பென்சீனுடைய இந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் என்னென்ன எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.